ஹை ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரேமாவை பார்க்கல வாங்க. இங்கே வீட்டுக்கு சிந்துவை கூட்டிகிட்டு வந்துட்டு சிந்துவை ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறாங்க அன்னபூரணி. சீக்கிரமாக வந்து எப்படி சிந்து சரியாகுவாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுட்டு நிறைய கஞ்சி பண்ணி தர்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து செய்கிறாங்க சிந்துக்கு. சிந்து அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கத்தான்றாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு நீங்கள் பாசமாகவும் அன்பாகவும் பார்த்துக்கிறது முதன்றாங்க. ஏன்னா இதெல்லாம் நடக்குமான்னு நினச்சி நான் ரொம்ப ஏங்கி இருக்கேன்றாங்க. ஏன்னா நான் உங்களுக்கு அவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கேன். ஆனால் அது எல்லாமே மறந்துமே வந்து எனக்காக நீங்கள் இப்படி இருக்கீங்க அத்தை. இதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்றாங்க. நீங்கள் பண்ண விஷயத்த என்னால் மறக்கவே முடியாது அத்தைன்றாங்க. உங்களுக்கு நான் நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கேன் அத்தை உங்களுக்கு. ஆனால் அது எல்லாமே ஒரு பொருட்டாவே எடுத்துக்காம எனக்காக இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்கன்றாங்க. இங்கே பாரு, எதுவாக இருந்தாலும் எனக்காக நீ நிறைய விஷயங்களை பண்ணியிருக்க. நான் ஒரு பிரச்சனை இருக்கும்போது நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க. அந்த காரணத்துக்காக மட்டும்தான் நான் உனக்காக இவ்வளோ செய்யறேன் தவிர மற்றபடி வேறு எதுவுமே கிடையாதுன்றாங்க. நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை சிந்துன்றாங்க. தேவையில்லாம ஆசைகளை வளர்த்துக்காத. அது இல்லாத வந்து நீ பண்ண ஒவ்வொரு விஷயமே இன்னும் என் மனசை விட்டு போலன்றாங்க. நிறைய கேள்விகளும் குழப்பங்களும் இருக்கு. ஏன்னா நீ பண்ண எனக்கு நம்பிக்கை துரோகம் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை துரோகம்ன்றாங்க அத்தை. அது நானே சொல்லுவேன், நிறைய உங்களுக்கு நம்பிக்கை துரோகத்தை நான் கொடுத்துருக்கேன்றாங்க. அதை ஒவ்வொரு நிமிஷமும் நினைக்கும் போதெல்லாம் எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கும்ன்றாங்க. இப்படியெல்லாம் நம்ம நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கோமேட்டு. ஆனா இப்ப எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அத்தை. கண்டிப்பா நீங்க என்ன மருமகளை ஏத்துப்பீங்கன்ற நம்பிக்கைன்றாங்க. சிந்து, தேவையில்லாம பேச வேண்டாம் சரியா? முதல்ல ரெஸ்ட் எடு. கரெக்டா டாக்டர் கொடுத்த எல்லா டேப்லெட்டும் போட்டுருக்கோன்றாங்க. நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா சிந்துக்கு ஒரே சந்தோஷம். இந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்க அத்தை இன்னும் இறங்கி வர மாட்டாங்கன்னு என்ன நினைச்சோம். சீக்கிரமாவே அன்னபூரணி அத்தை முழுசா மனசு மாறிடுவாங்க. என்னை சீக்கிரமாவே புரிஞ்சு ஏத்துப்பாங்க அப்படின்ட்டு சிந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.